அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க சென்னை ஹைகோர்ட் தடை விதித்துள்ளது. இது அரசு பணம், கட்சி பணமல்ல. அரசு பணத்தை விரயம் செய்தால் கேள்வி கேட்போம் என்று அரசு தலையில் கோர்ட்டு குட்டும் வைத்தது. சாலை, பாலம் அமைக்காமல், கல்விக்கு செலவழிக்காமல் இதுபோல செலவழிக்க வேண்டிய அவசியம் என்ன? வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு ரொக்கப் பரிசு வழங்குவது தவறில்லை. வசதி படைத்தவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்க அவசியம் என்ன? புயல் நிவாரணப் பணிகளை செய்யாமல் பொங்கல் பரிசு வழங்க அவசியம் என்ன என அடுக்கடுக்கான கேள்விகளை அரசிடம் நீதிபதிகள் கேட்டனர். தடைக்குப் பிறகும் ரேஷன் கடைகளில் தங்கு தடையின்றி பணப்பட்டுவாடா தொடர்ந்தது. அரசு பணத்தில் எங்களுக்கும் உரிமை உண்டு என்று சொல்லி சில அபார்ட்மெண்ட் வாசிகளும் வரிசையில் காத்திருந்தனர். ஆமாங்க சார், பார்த்தேன். நான் கூட கிடச்சிருக்கு. ரொம்ப நான் கிடைக்காதுன்னு நினச்சேன். இப்போ கிடைச்சோன்னு சந்தோஷமாக இருக்குது. வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் உடனே வந்து வாங்கிட்டோம். இப்போ வந்து ஹைகோர்ட் வந்து ஸ்டே பண்ணியிருக்கு 1000 ரூபாய்க்கு. அது சம்மந்தமாக உங்களுக்கு இஷ்யூ பண்ணபடி நாங்கள் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்க ஸ்டாப் பண்ண சொல்லலை. எதுவுமே எங்களுக்கு மேல இருந்து வந்தா தானே சார் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா ஆர்டர் போட்டு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் எங்களுக்கு எதுவுமே சொல்லலை சார். இஷ்யூ பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. மேல இடத்துல இருந்து எங்களுக்கு கொடுக்க வேணாம்னு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை.